ஸோ இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, அப்பதான் அவங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதோ இன்றைக்கு நம்முடைய நாவு இதை சொல்லுதா? இன்னைக்கு நம்ம வாயை திறந்து நம்ம எத்தனை முறை சொல்றோம்? ஒரு நாளைக்கு, இல்லாட்டி ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா, இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, சரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா, எத்தனை முறை நாங்கள் சொல்கிறோம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி? உண்மையிலேயே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம சொல்ல மாட்டோம். எப்பயுமே நம்முடைய கண்களுக்கு எல்லா குறையும் தான் தெரியும். நம்ம குறை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கேப்டன் ஆச்சு. ஸோ எங்கள் எல்லா லைஃப்பில் நமக்கு எல்லாமே குறை தான் தெரியும். அங்கே குறை இருக்குது, இங்கே குறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இப்படி சொல்லி நம்ம லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபுல்ஃபில் ஆகாத, நிரப்பப்படாத குறைகளை பார்த்து குறைகளை சொல்லி அதே நேரத்தில் நம்முடைய லைஃபுக்கு நம்மளே அந்த தமிழில் சொல்லுவாங்க தானே, சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லி, இது மாதிரி நம்ம வாயாலேயே நம்ம லைஃபுக்கு நம்ம கெடுதலை பேசுறது. நமக்கு நல்லா இருக்காது, நாளைய தினம் நல்லா இருக்காது, இனிமே நல்லா இருக்காது, இனிமே நல்லா நடக்காது, ஐயோ இப்படி நடக்க போகுது, ஐயோ அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த இந்த பயங்கரமான இந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம தேவையற்ற நெகட்டிவான காரியங்களை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் நல்லது எங்கள் வாயிலிருந்து புறப்படுறது, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், இப்படி சொல்கிறதுக்கு மாறாக எனக்கு இது நடக்காது இப்படி சொல்லி நம்ம நெகட்டிவானதை கன்ஃபெஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். யாரால் முடியும் நல்லதை பேசுறதுக்கு? அல்லது யாரால் முடியும் பாசிட்டிவானதை, விசுவாசமானதை, நன்மையை தங்கள் வாழ்க்கைக்கு பேச முடியும்னு சொல்லி பார்த்தா, தேவனை நம்புகிறவங்க அவங்க வாயிலிருந்து நன்மையை பேசுவாங்க. ஆமென். இப்போ நான் எப்போ நன்மையை பேசுவாங்கன்னு சொல்கிறதுனா, அதாவது சிச்சுவேஷன் நமக்கு சார்பாக இல்லாத இடத்துலையும் நன்மையை பேசுவாங்க. ஆமென். சிச்சுவேஷன் நல்லா இருக்கக்குள்ள நம்ம நல்லா தான் சொல்லுவோம், அதுலேயும் தப்பாக சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு சிச்சுவேஷன் நமக்கு எதிராக இருக்கக்குள்ளேயும் நம்ம விசுவாசமாக இல்லை, எனக்கு நல்லது தான் நடக்கணும்னு நாங்கள் சொல்லணும். ஆமென். எனக்கு நன்மை நடக்கும், ஆமென், நான் ஜெயம் காண்பேன், நான் வெற்றி காண்பேன் அப்படின்னு சொல்லி தேவனை நம்புகிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள். அவருடைய வாக்கை நம்புகிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள். வேதத்தை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள். இதை தாண்டி ஜெபிக்கிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள். யாரு? ஜெபிக்கிறவர்கள். ஏன் சோகமாக சொல்கிறீங்க? உங்களை பற்றி சொல்லலையே. இல்லை, உங்களை பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஆமென். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த ஆழங்களுக்குள்ளே போகக்குள்ள, எவ்வளவுதான் பாரத்தோடு நீங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தாலும், எவ்வளவுதான் வேதனையோடு போய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தாலும், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், அவருடைய ஆவியை ஊற்றுவார், அவருடைய அன்பை உங்கள் மேலே ஊற்றுவார், ஒரு புதிய பலனை கொடுப்பார். அப்போ எது எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக தெரியுதோ அதை எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு சார்பாக்கி காண்பிப்பார். ஆமென். அவன் எலிசா தீர்க்கதரிசியோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவரை பிடிக்கும்படியாக ஒரு பெரிய இராணுவம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதை முன்பும் ஒரு பெரிய இராணுவம் அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி அவருடைய வேலைக்காரன் பார்க்கிறான். ஆனால் அதை தாண்டி அவருடைய கண்கள் தேவனுடைய பெரிய யுத்த சேனை, அப்படி இல்லாட்டி பெரிய அக்கினிமயமான மதில்கள் சுற்றி இருக்கிறது அவர் கண்டார். ஆமென். ஏன்னா அவர் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்குறார். ஆமென். பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு எதிர்மாறாக இருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, நம் கண்களுக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதில்லை, அல்லது வானமண்டங்களுக்கு தேவன் நமக்காக செய்து கொண்டிருக்கிறத காண்பிப்பார். ஆமென், ஆமென். ஆகவே நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசம் மிக்கதாக இருக்கும். ஆண்டவரை நம்பாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், வேதத்தை நம்பாதவங்க, வாக்கை நம்பாதவங்க, ஜெபிக்காதவங்க, தேவனை தேடாதவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க, எதை பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவரை தேடுகிறவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். அவர்கள் விசுவாசிப்பார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள், அவர்கள் காண மாட்டார்கள். அவர்களுக்கு பார்க்கும் பொழுது எல்லாமே நெகட்டிவா தெரிந்தாலும் அவருடைய விசுவாச கண்களால் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை அல்லது எதிர்காலம் அது நன்மையாத்தான் இருக்கும், ஆசீர்வாதமாத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு அவுட்லைனா வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு முன்னோக்கி கடந்து செல்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை, Galatians chapter 3 verse 1 to 6 ஒவ்வொரு வசனமாய் நாங்கள் பார்க்க போகிறோம். சகோதரி வாசிப்பார்கள், அவர்களோடு கூட சேர்ந்து பார்ப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே. இது நம்மளை பற்றி பேசல, அதில் ஒன்று அப்செட் ஆகிறாங்க. கலாத்தியரை பற்றி சொல்லப்படுது. புத்தி இல்லாத கலாத்தியரே.
நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அதாவது இதுதான் மெய்யானது என்று உங்களுக்கு தெரியும். இந்த மெய்யானது அறிந்த நீங்க இப்ப இதுக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொல்றதுக்கு கேட்காம போற அளவுக்கு உங்களை மயக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக. ஏனென்றால் கலிலேயரே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். உங்க கண் முன்னால இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, மறுபடி உயிர்த்தோடு எழும்பினது, இது எல்லாத்தையும் நீங்க கண்களால கண்டீங்க தானே. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டு இருந்த நீங்க எப்படி இப்ப திடீர்னு அவரை விட்டுட்டு வழி விலகி போறீங்க? புரியுதா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவரை இவங்க கொன்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவர் சிலுவையில் அறைந்தாங்கன்னு தெரியும். ஆனால் அவர் 3ஆம் நாள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உயிரோடு எழுந்தாருன்னு கண்டீங்க தானே. இவ்வளவு காரியத்தையும் கண்ட நீங்க, அவர் விசுவாசித்த நீங்க, இப்போ என்ன திடீர்னு ட்ரக் அவுட்டா போறீங்க? இப்போ என்ன திடீர்னு அவரை விட்டு வழி விலகி போறீங்க? இது இன்னொரு வழியில் சொல்றேன்னு சொன்னா, இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவருடைய நன்மைகளை பெற்றவங்க நாங்க, அவர்கிட்ட அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவங்க நாங்க, அநேக அற்புத அடையாளங்களை கண்ட நாங்க. இப்படி போகிற நாங்க திடீர்னு என்ன சில பாடுகள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது இயேசுவை விட்டுட்டு வேறு வேறு வழியில ஷார்ட் கட்ஸ்ல இன்னைக்கு நாங்க போக பார்க்கிறோமே. என்ன நடந்துச்சு? யார் எங்களை மயக்கினா அப்படின்னு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் கலாத்தியரே. நியாயப்பிரமாணத்தின் கிரிஜைகளினாலேயோ நீங்க செஞ்ச நன்மை, நீங்க வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கை, இந்த கிரியையினாலேயோ, விசுவாச கேள்வியினாலே இல்ல, நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, நீங்க அவரை விசுவாசித்ததுனாலயோ, எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க? எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? நெக்ஸ்ட் வெர்ஸ். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் நல்ல ஆவியினால தான் ஆரம்பிச்சீங்க. அதாவது விசுவாசிச்சீங்க, தேவனை விசுவாசிச்சீங்க, இயேசுவை விசுவாசிச்சீங்க. என் வாழ்க்கையை நான் அவருக்கு கொடுக்கிறேன். கண்ணால நீங்க அவரை பிதாவை நீங்க கண்டிருக்கல, ஆனாலும் நீங்க அவருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து உங்க வாழ்க்கை அவர் கைகள் ஒப்பு கொடுத்து வந்த நீங்க, ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க, இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? மாம்சமா நடக்கிற காரியம், சுத்தி நடக்கிற காரியம், உங்களுக்கு எதிராக நடக்கிற சில மாம்சமான காரியம், சில மனிதர் செய்கிற காரியம், சில உலகத்தில் நீங்க முகம் கொடுக்கிற சில காரியத்தின் நிமித்தம் நீங்க ஆண்டவரை விட போறீங்களா? அதான் இதெல்லாம். இந்த காரியத்தினால முதல்ல ஆண்டவரை விசுவாசிச்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, ஒரு சமாதானத்தை பெற்றீங்க. இப்படி வந்துட்டு இருந்த நீங்கள் இப்போ திடீர்னு இந்த மாதிரி உலகத்தில் வர்ற பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், ஒருத்தர் சொல்கிற காரியத்தின் நிமித்தம் அவரை விட்டுவிட போகிறீங்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? இவ்வளவு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஞானம் இல்லாதவர்களாகவா நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? இவ்வளவு பாடுகளை வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவருக்காக பட்டீங்களே, இப்ப எல்லாம் வீணா போயிடுச்சு. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிஜைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? எதனால உங்க மத்தியில் ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்கிறார்? எதனால செய்கிறார்? உங்களுடைய நன்மையான கிரியைகள்னாலே செய்கிறார்? இல்ல, விசுவாசத்தினால. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் செய்கிற நற்கிரியை நிமித்தம் என்ன ஆசீர்வதிக்கணும்னா நம்ம யாரும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். ஆனா நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆமென். நம்முடைய நற்கிரியைகள் அல்ல நம்மளை ஆசீர்வதிக்க கொண்டு வருது, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஆமென். நம்முடைய நற்கிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இன்றைக்கி நல்ல கிரியை செய்வோம், நாளைக்கு செய்ய மாட்டோம். நம்முடைய கிரியை நமக்கு தான் நல்லதாக இருக்கும், நமக்கு தான் சுயநீதியில் எல்லாமே நல்லதாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக அவர் நன்மையான கிரியைகளை இல்லாவிட்டாலும் அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு தேவன் நன்மைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை விசுவாசித்த ஆபிரகாமுக்கு எல்லாம் நீதியாய் எண்ணப்பட்டது. ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வந்துட்டோம்,
வந்து கொண்டிருக்கிறோம். சம்டைம்ஸ் சில காரியங்கள் வந்து நம்ம லைஃப்பில் எதிர்மறையாக தோன்ற நேரம், எதிர்மறையாக தெரிகிற நேரத்தில் இந்த ஆவியினால் நடத்தப்பட்ட நாங்கள் இப்போ இந்த மாம்சமாக நமக்கு தோன்றுகிற காரியங்களை எல்லாம் பார்த்து பயந்து வழி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலையில் கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், நான் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டேன். ஆகவே நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்துலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் எதிர்மறையாக நடக்காது. நீங்கள் ஆவியில் நடந்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால், ஆமென். ஆவியில் நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீங்கன்னா, ஆவியானவரோடு கூட நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீங்கன்னா, அவரோட கூட இருக்கிற உங்களோட பிரயாணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக நீங்கள் போவீங்கன்னு சொன்னால், இந்த மாம்சமான இந்த உலக காரியங்கள் உங்களை வந்து மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இந்த ஆபிரகாம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 12, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த ஆபிரகாமை முதல்ல சந்திக்கிறார். இதுக்கு முன்னுக்கு இந்த ஆபிரகாமுக்கு தேவன்னா யாருன்னே தெரியாத ஒரு தேவன் இந்த ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை தேவன் ஆபிரகாமை சந்தித்த போது என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சரி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆரான்ல ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு 75 வயது, அவருடைய மனைவி சாராளுக்கு 65 வயது, பிள்ளைகள் இல்லை இவங்களுக்கு. இவங்க அங்க வந்து உண்மையிலேயே பார்ப்போம்னு சொன்னா ஒரு செட்டில்டா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல செட்டில்டு அங்கே வந்து நல்ல ஒரு செட்டில்டு லைஃப். ஏன்னா அதுக்கு முதல் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டு வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால் 31ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது தேராகு, அந்த வசனத்தை வாசிப்போம். சாப்டர் 11 verse 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும். சாப்டர் 11 ஜெனசிஸ் சாப்டர் 11 verse 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்தை விட்டு அங்கிருந்து விட்டு வந்து கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஒரு டிரான்சிட் ஒன்று வந்துச்சு, அங்கே அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. சரியா? இப்போ புறப்பட்டது கானானுக்கு போகிறதுக்கு இப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஆரானில் ஒரு டிரான்சிட், அந்த டிரான்சிட்டில் தேராக சொல்லிட்டார் இங்கே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகியாச்சு. இப்போ அங்கே இருந்துட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க இருந்து விட்டாங்க. அடுத்த வசனம் சொல்லுது தேராகு மரித்து விட்டார், தகப்பன் மரித்து விட்டார். ஆபிரகாம் அப்போ அங்கே இருந்து ஃபுல் செட்டில்டாக அப்புறம் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படி வாழ்ந்து கொண்டு வந்த ஆபிரகாம ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆபிரகாமே வாங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தேசத்தை காண்பிக்கிறார். அந்த தேசத்துக்கு போவோம்னு சொல்லி அவரை வரும்படியாக அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி அவர் அப்படி வாரதுக்கு அவருக்கு ஆண்டவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். ஆமென். ஆனால் என்ன விஷயம் இங்கே இருக்குன்னா, அவருக்கு அந்த ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அவர் முன்ன பின்ன ஆண்டவரை ருசி பார்த்தவர் இல்லை. முன்ன பின்ன ஆண்டவர் இவர் தான் அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர்னு அவருக்கு தெரியாது. இல்லாட்டி இவருடைய வம்சாவளியில் இவங்க ஆண்டவரை வணங்கினவங்கன்னு கூட சொல்லப்பட்டில்லை. ஆக இவங்க வேறு தேவர்களை வணங்கி கொண்டிருந்தவங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் வா ஆபிரகாமே, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ ஆபிரகாமே என்று சொல்லும் பொழுது அவரால் முடியுமா இருந்துச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வருவதுக்கு. அதுக்குனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஆபிரகாம் விசுவாசத்தையும் தகப்பனாமே. எதையுமே பார்க்கல. யாராவது எல்லாமே செட்டிலாக இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு இனம் அறியாத ஒருத்தர் வந்து சொல்கிறாரு வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் தார் அப்படின்னா நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் தான் எல்லாம் இருக்கேன், என்னோட எல்லாம் இருக்குது, எனக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, என் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் என்ன கூப்பிட்றாரு, நான் எப்படி போகிறது, இதெல்லாம் நான் இழந்துருவேன்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம்
அவர் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபொழுது அவருக்குள்ள ஒரு மாற்றம், இல்லை நான் கீழ்ப்படிந்து நான் போகிறேன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்தார். இது அவருக்கு வார்த்தை சொல்லுது, நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா, நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். இன்றைக்கி சில நேரத்தில் எங்களால் ஒரு ஸ்டெப்பை எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அநேக காரியங்கள் அப்படியே செட்டில்டாக ஸ்டக்காக இருக்கிறோம். கர்த்தர் ஒன்றை செய்ய சொன்னால் எங்களால் செய்ய முடியாமல் இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை இது எல்லாம் ஆண்டோடைய சத்தமாகவே இருக்காதுன்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் இல்லை அப்படியெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார் அப்படின்றோம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் தெளிவாக நமக்கு கேட்குதுன்னு சொல்லி சொன்னால் பயம் இல்லாமல் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். என்ன, அந்த ஸ்டெப்பில் தான் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இப்படி ஸ்டெப் எடுத்து வந்த ஆபிரகாமுக்கு முதல்ல ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரைட், வேர்ஸ் 4 வான்றாரு. இப்போ வேர்ஸ் 4 கிளம்பி வாராரு. வேர்ஸ் 5க்கு போகல என்ன நடக்குது பாருங்க. சாப்டர் 12 வேர்ஸ் 5. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆகவே ஆபிரகாம் அங்கிருந்து ஆண்டவர் வர சொல்லி வரும்போது ஆண்டவர் ஒரு தேசத்தை காட்டுவேன், அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அவர் வந்தார். ஆண்டவர் அவரை கொண்டு போன தேசம் எந்த தேசம் சொல்லுங்க? இந்த தேசத்துக்கு தான் இவங்க முதல்ல வந்தாங்க. யாரோட? தகப்பனோட. ஆனால் இங்கே வரல, இடையில நின்றுட்டாங்க. தன் உலக தகப்பன் சொன்னதை செய்யாமல் போயிட்டாரு, பாதியில் நிறுத்திட்டாரு. ஆனால் பரலோக தகப்பன் சொன்னதை செய்து முடித்தார். பரலோக தகப்பன் அவர் ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளே கொண்டு போனார். ஆமென். சம்டைம்ஸ் நம்ம நம்புறவங்க, நம்ம எதிர்பார்க்கிற காரியம், அநேகர் கொடுத்த வாக்குகள் அது அப்படியே இடையில நின்று போகலாம், தடைப்பட்டு போகலாம், பல காரணங்கள் நிமித்தம். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஆமென். இன்னும் சில இடத்துல உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் நாளைய தினத்தை குறித்து. ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்தவங்க இப்போ பேசுகிறாங்களே இல்லை, எனக்கு செய்து தாரன்னு சொன்னவங்க இப்போ செய்து தாராங்களே இல்லை. இப்படி நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ரூல் எல்லாம் மாறிடுச்சு பாஸ்டர். இப்படி செய்வாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ கால் பண்ணால் ஃபோனை ஆன்சர் பண்ணுறாங்கல்ல, இப்போ எந்த பதிலுமே இந்த இடத்துலேருந்து வருதில்லை, இது நடக்காமல் போயிடும் போல விளங்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உலக தகப்பன் செய்வேன்னு சொல்லி ஆரம்பித்து பாதியில் நிப்பாட்டினதை பரலோக தகப்பன் இறங்கி வந்து செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்களை பரலோக தகப்பனுக்கு நேராக திருப்புங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சில நேரத்தில் நாங்கள் பயப்படுறோம், ஏன் சில நேரத்தில் நாங்கள் கலங்குறோம், ஏன் எங்களுக்குள்ள ஒரு பயம் இருள் வந்து எங்களை சூழ்ந்து கொள்ளுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, இது நடக்கும்ன்றதுக்கு எந்த சான்ஸுமே இல்லாமல் இருக்கிறனால தான் நம்முடைய நாவிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் புறப்படுகிறது. சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். நாளைய தினம் நல்லா இருக்காது, நாளைக்கு நமக்கு தீங்கு நடந்துடும், நாளைக்கு நமக்கு கெட்டது நடந்துடும், இனி இது நடக்காது, இனி இது கிடைக்காது, காலம் தாமதித்து விட்டது, பெந்திருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் பல காரியங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நான் இறங்கி வருவேன் என்று சொல்லி சொன்னார். உலக மனிதர்களால், உலக காரியங்களால், முன் பலத்தால் செய்ய முடியாததை கூட நான் இறங்கி வந்து செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம் பக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆமென், ஆமென். நான் கிட்டடியில் கூட ஒரு இடத்துல நான் பேசும்பொழுது சொன்னேன், ஆண்டவர் பேசினார் ஒரு காரியத்தை. அதாவது ஆண்டவர்கிட்ட நாங்கள் போகிறோம் இல்லையா, அதையாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு காரியத்தை கொண்டு போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை செய்து கொடுங்க, இதை செய்து தாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? அவ்வா செஞ்சு தரேன்னு உடனே சொல்ல மாட்டார், எங்களை ரிட்டர்ன் பண்ணி அனுப்புவார். யூட்டர்ன் ஒன்று போட்டு போயிட்டு, இதை போய் நீங்கள் செய்யுங்க, அப்போ அது கிடைக்கும் அப்படின்னுவார். எப்படி? இதை நீங்கள் செய்யுங்க, அது கிடைக்கும். நம்ம எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆண்டவர் டக்குன்னு கொடுத்துடணும்னு நினைப்பேன். ஆண்டவர் சொல்லி, இல்லை நான் தர்றேன், ஆனால் நீங்கள் இதை போய் செய்யுங்க, நான் அப்போ அதை தரதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான். இந்த சீஷர்கள் எல்லாருமே போயிட்டு இயேசு இடத்துல போயிட்டு சொல்கிறாங்க, இயேசுவே 3 பிரச்சனைகளை முன்பதாக வைக்கிறாங்க. இது சாயங்காலமானது, நேரம் பிந்திருச்சு, அதாவது நேரம் தாமதமாகிருச்சு, அடுத்து இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற அளவுக்கு எங்களிடத்தில் எந்த பணமும் இல்லை, எங்களிடத்தில் பணமும் இல்லை. அடுத்து சொல்கிறாங்க, இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் ஆகாரம் தேடிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி 3 காரணங்களை அவங்க முன்பதாக வச்சோன்னே அதை வச்சுட்டு சொல்கிறாங்க, அதனால் இவங்க எல்லாரையும் அனுப்பிடுங்க இயேசுவே, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாது, அனுப்பிடுங்க இயேசுவே. என்னோட இயேசுவே தெரியுமா சொன்னார்? நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்போ திருப்பி வந்து இன்னொரு இடத்துல பேசும்பொழுது சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஏதாவது தேடி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ போகிறாங்க. ஆண்டவர் அவங்க வந்து இயேசுக்கு சொன்னதை இயேசு திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் போய் தேடிட்டு வாங்கன்னு. இவங்க போகிறாங்க. இவங்க அப்படியே போய் தேடி 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 போகும்பொழுது
5 அப்பமும் 2 மீனும் உள்ள ஒரு சிறு பையனை காண்றாங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டு இயேசுட்டு போனோன்னு தான் அற்புதம் நடந்துச்சு. ஆமென், ஆமென். இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருந்தானா என்ன நடந்திருக்கும்? ஆண்டவரால் கொடுக்க முடியாமல் இல்லை, அவர் கல்லுகளே அப்பமாக்க வல்லமுள்ளவர். ஆனால் அன்றைக்கு அவங்க போய் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்று செய்ய சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே விசுவாசிங்க. ஆண்டவரே, சூழ்நிலை இப்படி இருக்குது, அதிகாலையில் என்ன தேடுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நடக்குமா நடக்காத ஒரே சந்தேகமாக இருக்குது. இல்லை, விடாமல் ஜெபிங்க, நான் செய்கிறேன். ஆமென், ஆமென். விசுவாசமாக இருங்க, நான் செய்கிறேன். ஆமென். ஐயோ, ஒரு பெரிய மலை இருக்கு ஆண்டவரே, இந்த மலையை தாண்டி எப்படி தான் போகிறதோ தெரியல ஆண்டவர். என்னொன்று ஆண்டவர் அப்படியே கொண்டு ஹெலிகாப்டர் கொண்டு உங்களை தூக்கி கொண்டு போய் ஆண்டவருக்கு அங்கால போடையும் முடியும், ஆனால் செய்ய மாட்டார். ஒரு பெரிய மலை இருக்குது ஆண்டவரே, இந்த மலையை நான் தாண்டணும் ஆண்டவரே, பெரிய கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, இந்த மலையை அகற்றும் தேவடே. என்னொன்று அவர் அகற்ற மாட்டார். அவர் சொல்லுவார், பேசு அந்த மலையை பார்த்து. கடுகளவு விசுவாசம் வந்து நீ பேசுனா அந்த மலையே பேர்ந்து போகுமாமே. ஹல்லேலூயா. அதாவது அவரால் செய்ய முடியாதுன்னு இல்லை, அவர் நம்முடைய பங்கை எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம ஒரு ஏன்னா இதில் நமக்கு அவர் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் நிற்போம். ஆனால் இல்லை, நம்ம பக்கம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யும்போது அவர் மிகுதியை செய்வார். ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் இந்த என்னது ஈஸியாகவே எல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, நம்ம பக்கம் நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் தன் பக்கத்தில் நமக்காய் யாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து வந்ததுனால குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைத்தது. ஆமென். ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டி இருந்துச்சு, கஷ்டமான ஸ்டெப். எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், செட்டில் ஆன இடத்துலேருந்து எழும்பி வரணும், எல்லாமே செட்டிலாக இருந்துச்சு. ஆனால் ஆசீர்வாதம் அங்கே தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஆகவே ஆபிரகாம் எடுத்த அந்த ஸ்டெப் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை இப்படியே வைத்துக்கொண்டு இன்னொரு சம்பவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எக்ஸடஸ் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமா சொன்ன ஒரு காரியம். எதனால இந்த காரியம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பல வருடங்களாக. எகிப்தியரோடு பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மோசே போயிட்டு பார்வோன்ட்ட கேட்குறாரு, தேவனே, பார்வோனே, இந்த ஜனங்களை விட்டு விடும், இவர்கள் போய் உண்மை தேவனை ஆராதிக்க வேணும்னா இவர் வந்து விட மாட்டேங்கிறார். அப்போ 9 வாதைகள் வருது. 9 வாதைகள் வந்தும் இந்த பார்வோன் இந்த இஸ்ரவேலரை விடுறதா இல்லை, அவங்கள வைத்து வேலை வாங்கணுன்றதுலேயே இருக்கிறாரு. சரியா? பிறகு வாசிச்சு பார்ப்போம் மிச்ச பகுதியா. சரி, இப்போ இப்படி 9 முறையும் இவர் இப்படி ஏமாற்றி வரும் பொழுது 10ஆவது முறை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை செய்யும்படியாய் சொல்லுறார். அதாவது ஒரு ஆட்டை எடுத்து அதை கொண்டு அதில் இரத்தத்தை தோய்த்து அந்த அந்த ஆட்டில் அந்த இரத்தத்தை வந்து உங்களுடைய வீட்டில் அந்த நிலைகளில் வாசலில் அந்த வீட்டு நிலையில் மேய்ச்சக்கதாண்ட வீட்டு நிலைகளில் பூச வேண்டும். அந்த நிலைகளில் பூச வேண்டும், யாரும் வெளியில் வரையும் கூடாது. இதுதான் அந்த வாக்கு. சரி, இதுதான் அவங்க செய்ய வேண்டும். இந்த பாருங்க, அவங்க பூசுறாங்க. இதை மாதிரி பூசும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. யாரும் வெளியில் வரையும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரும் வெளியில் வரக்கூடாது, உள்ளே இருக்கணும். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், 23ஆம் வசனம் verse 23, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அதாவது தூதன் இப்படி வருவாரு, இதுதான் உங்களோட டோர் ஸ்டெப்னு சொன்னா, அதுல அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களை ஒண்ணுமே செய்யாம உங்க வீட்டில் ஒண்ணுமே நடக்காது. அவர் அப்படியே கடந்து போயிடுவார், எந்த தீங்கும் நடக்காம அவர் கடந்து போவார். சரி, இப்படியாய் அவர் சொல்லவும் இந்த எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதை கேட்டு அப்படியே செய்தாங்க. ஆமென். அவர் கேட்டு அப்படியே செஞ்சாங்க. 28ஆம் வசனத்துக்கு போவோம்.
இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். கர்த்தர் என்ன செய்தாரு? இதுல யாருடைய நிலைகளில் இது போடப்படாம இருக்கோ அவங்களோட வீடுகளில் இருக்கிற எல்லா தலைச்சல் முதல் பிள்ளை எல்லாத்தையுமே அழிக்கப்பட்டது, எல்லாம் கொல்லப்பட்டது, எல்லாமே கொல்லப்பட்டது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. மிருக ஜீவன்கள் கூட, மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். எல்லா தலைப்பிள்ளை யார் எவருன்னு பார்க்குற எகிப்தில் யார் வீட்டில எல்லாம் முதல் பிள்ளை இருக்கோ எல்லாரையும் அழித்து மிருக ஜீவன்களையும் தலையீட்டு அனைத்தையும் அவர் அழித்து போட்டார். இது நடந்த உடனே 31ஆம் வசனம் சொல்லுது, ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்ப ஆண்டவர் இதை செய்த உடனே என்ன நடக்குதுன்னா, பார்வோன் கூப்பிட்டு சொல்றார், இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் வேணாம், தயவு செய்து நீங்க எல்லாரும் போயிருங்க, போய் இங்க இருந்து போய் ஆராதிங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் உடனடியாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைனா, யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த மாதிரி பூசாம கூட, இந்த இரத்தத்தை தோய்த்து பூசாம கூட ஆண்டவரால் எகிப்தியர் வாழ்க்கையில் இதை செய்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யலை. ஒரு கீழ்ப்படிவை எதிர்பார்த்தார். நான் சொல்றதை நீங்க முதல்ல செய்யுங்க. இதை நீங்க செய்யும் போது மிகுதியை நான் செய்வேன். ஆமென். நம்ம எப்பயுமே ஆண்டவர்கிட்ட போய் ஒன்றை கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றை செய்ய சொல்லுவார். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றை செய்ய சொல்லுவார். நாம் அதை செய்யும் போது அதன் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய கிரியை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் காக்கப்பட்டதற்கு காரணம் இயேசுவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் தெளித்தபடினால, பூசினபடினால மட்டுமே அன்றைக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இது புதிய ஏற்பாட்டில் வாழும் நமக்கு எதை கூறுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த அன்றைக்கு பூசப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் போல இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடியினால் எந்த தீங்கும் எங்களுக்கு அணுக அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே நாளைய தினத்தை குறித்து டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம். டாக்டர் சொல்லலாம் உங்களுக்கு இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்க உங்களை யோசித்து பாருங்க. நான் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன். அன்றைக்கு அந்த சங்கார தூதன் கொலை செய்ய அந்த டெத் ஏஞ்சல் வந்து அவர்களை அழித்து போட விடவில்லை. இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட எனக்கு எந்த சாபமும் வியாதியும் வர தேவன் இடம் அளிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இரத்தத்தை அந்த நிலைகளிலே பூசினது எதற்கு அடையாளமாகிறது அப்படி என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு கீழ்ப்படிவுக்கு அடையாளமாகிறது. ஆமென். ஒரு கீழ்ப்படிவு. ஆமென். நம்ம யோசிக்கலாம், இன்னைக்கு இருக்கிற 2025 இருக்கிற நாலேஜை வச்சு சில காரியங்களை யோசிச்சா இதையெல்லாம் ஏன் செய்யணுன்ற மாதிரி இருக்கும். இரத்தத்தை வந்து இதில் பூசுறதுனால என்ன நடக்க போதான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கு அவங்களுக்கு சொன்ன நேரத்தில் அவங்க அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது அந்த டெத் ஏஞ்சல் அப்படியே வரும்போது அதை கண்ட உடனே இது வந்து தேவனுக்கு சொந்தமானவர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்கள், இவர்கள் மேல் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தாண்டி சென்றான். அதுபோல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, அவர் மேல் விசுவாசமாக இருக்கும் பொழுது பகிரங்கமா நான் வந்து அன்றைக்கு அவங்க அதுல பூசப்பட்டது வந்து பகிரங்கமா பூசப்பட்டுச்சு. பகிரங்கமா வெளியில தெரியும்படியாய் பூசப்பட்டுச்சு. யாரும் பார்த்தா அந்த தூதன் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடு, இது வந்து இல்லது இது வந்து தேவனை அறிந்தவர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அன்றைக்கு பகிரங்கமாய் வெளியில காட்டப்பட்டது போல நாம் பயம் இல்லாம நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஒரு பலத்த கிரியை எங்கள் வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த இரத்தம் பூசப்பட்டதன் மூலமாக ஒரு பாதுகாப்பு கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது, அவர்களுக்கு ஒரு தயவு கிடைத்தது, அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொன்னால், அன்றைக்கு அந்த இரத்தம் பூசப்பட்டதினாலே அன்றைக்கு பார்வோன் வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியிலே வந்தார்கள், அவர்கள் கானானுக்குள்ளே நடாத்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தில் இருந்து அவர்
அவர் எங்களை வெளியிலே கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. யாரும் எங்களை அடிமைப்படுத்த முடியாது. எந்த பாவமும் எங்களை அடிமைப்படுத்த முடியாது. அவை எல்லாவற்றிலும் இருந்து இயேசு சிந்தின இரத்தத்தினாலே அவர் எங்களை வெளியிலே கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது அவர் எங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த இரத்தம் பூசப்பட்டதினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆசீர்வாதமான கானானுக்கு நேராய் நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தப்பட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு சம்டைம்ஸ் நம்ம கையில் நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வந்து சேராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன், நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென். அவங்க எப்போ அன்றைக்கு இரத்தத்தை பூசினாங்களோ அப்பவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டாயிற்று. அப்பவே அவர்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்த கானானுக்குள்ள போறதுக்குரிய வழிகள் திறக்கப்பட்டாயிற்று. அதே போல இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பாதை திறக்கப்பட்டாயிற்று. ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்பட்டாயிற்று. இப்ப இருக்கிற சூழ்நிலையை நோக்கி பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் சொன்ன இடத்துக்கு உங்களை நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. Colossians chapter 2 verse 14 to 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு அவைகளின் மேல் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும், உங்களுக்கு எதிராக சத்ருவானவன் என்னென்ன காரியங்களை செய்து வைத்திருக்கிறானோ அவை எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லையோ? ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக யார் யார் என்னெல்லாம் பேசியிருக்காங்களோ, யார் யார் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ, என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் சைன் வைக்கப்பட்டிருக்கோ, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் குலைத்து போட்டுட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுத்து முடித்தாயிற்று. ஹல்லேலூயா. இனி நமக்கு எதிர்காலத்தை குறித்த பயமும் சந்தேகமும் இருக்க முடியாது. ஆமென். ஒரே ஒரு நம்பிக்கை, அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர் மேல், அந்த இஸ்ரவேலருடைய வீடுகள் மேல் எப்படி அந்த நிலைகளில் இரத்தம் தெளிக்கப்பட்ட போது அவர்கள் குடும்பம் காப்பாற்றப்பட்டதோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று என் வாழ்க்கை அவருக்கு கொடுத்து வாழ்கிற நான் மீட்கப்பட்டு விட்டேன். ஆமென். மீட்கப்பட்டு விட்டேன். ஆமென். எனக்கு நன்மைகள் உண்டாகும். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சொந்தமில்லாத காரியங்களை உங்களுடையது என்று சொல்லி பேசாதீங்க. நோய் உங்களுக்கு சொந்தம் இல்லை, வறுமை உங்களுக்கு சொந்தம் இல்லை. இயேசுவின் இரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சத்ருவானவன் என்னை நெருங்க முடியாது. யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரையும் ஒழிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த ஜெயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்து விட்டேன். ஆமென், ஆமென். தொழில்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உயர்வுகளை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களுக்கு உயர்வுகள் வருவதாக. உங்கள் வியாபாரங்கள் ஓங்கி வளருவதாக. திருமணமாகாமல் இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடப்பதாக. ஓ, திருமணம் நடக்கணும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல ஒரு பார்ட்னர்ஸை அவர்களுக்கு கொடுப்பாராக. நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. குழந்தை செல்வம் இல்லாமல் தவிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசாரவன் எழுதி இருக்கலாம், டாக்டர்ஸ் எழுதி இருக்கலாம், குழந்தையை பெறுறதுக்கு இந்த தடைகள் உண்டு, இந்த குறைகள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், அதை எல்லாவற்றையும் நான் குலைத்து விட்டேன். சத்ருவானவன் எழுதின எல்லாவற்றையும் நான் குலைத்து விட்டேன்.
ஆவியில ஆரம்பிச்சு நீங்க மாம்சத்துல முடிக்காதீங்க. ஆவியில கர்த்தர் மேல கண்களை வைத்து ஆரம்பித்து நீங்க அதை நம்பிக்கொண்டே இருங்க. மாம்சமான காரியங்கள், மாம்சமான ரிப்போர்ட்ஸ், மாம்சமாய் தோன்றுகிற காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் உங்களுக்காய் கட்டவிழ்க்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். வியாதிகள் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. நினைக்காதீங்க இந்த வியாதியோடு கூட நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும் என்று நினைக்காதீங்க. அவர் சொல்கிறார், அது டாக்டர்ஸ் எழுதின ரிப்போர்ட்டா இருக்கலாம், ஆனா நான் அதை குலைத்து போட்டு விட்டேன் கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்தார். அவர் குலைத்தார். அவர் குலைத்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமை நீங்கும், கடன் நீங்கும். இன்றைக்கு உங்களோட கடனை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்த கடன், ஒவ்வொரு கிட்ட இருந்து வாங்கின கடன் அப்படியே ஒரு பேப்பர்ல நீங்க அப்படியே எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய தொகையா இருக்கும். இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் நான் குலைத்து போட்டு விட்டேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. அவ எல்லாவற்றையும் செட்டில் பண்ணுவதற்கு தேவன் ஒரு வழியை உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலான ஒரு வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு மேன்மையான ஒரு வீட்டில் உங்களை ஆண்டவர் வைப்பார். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் அதை செய்வார். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா? சம்டைம்ஸ் உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற சில காரியங்களை வைத்து உங்களுக்கு இதை பெற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எழுதி இருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் அதை குலைத்து போட்டு அவர் ஒன்னு எழுதி இருக்கிறாரு, அது கிராண்டட்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது கிராண்டட்னு சொல்லி அவர் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அப்ரூவ்ட்னு சொல்லி ஆண்டவர் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய விசா டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய பிஆர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவா வருதுன்னு கவலைப்படாதீங்க. இல்ல, கர்த்தர் அதை குலைத்து அது உங்களுக்கு கிராண்டட், இட்ஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி முடித்து விட்டார். சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2025 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்காய் ஒருவர் கல்வாரி சிலுவையிலே மரணமானார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அன்று மரித்த போது என்னுடைய எல்லா சாபங்கள், பாவங்களுக்காய் அவர் மரித்து ஜீவனை கொடுத்து எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். The name of Jesus, the name of Jesus. இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். முடிந்தவர்கள் இருதயத்திலே அல்லது தலையில கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். கணவன் மனைவி பக்கத்தில் இருந்தா கைப்பிடித்து, இயேசுவின் இரத்தம் எங்க குடும்பத்து மேல, எங்க பிள்ளைகள் மேல, எங்க எதிர்காலத்தின் மேல இருக்கு. Come on, come on. இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியா ரமதனமோ வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் பாருங்க, வாயிலிருந்து இனி எதுவும் என்னை அணுகாது, என்
குடும்பத்தை அணுகாது, என் சரீரத்தை அணுகாது, என் தொழில் வியாபாரத்தை அணுகாது, என் ஊழியத்தை அணுகாது. ஓ, I am under the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துக்கு கீழே நான் இருக்கிறேன். Hallelujah. திடாது எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் நடத்திடுவார். பாருங்க, ஓ, இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் நடத்திடுவார். உலகிலே இருக்கும் எனக்கு எதிராக எழுதினவனை காட்டிலும், ஓ, எல்லாவற்றையும் குலைத்து போட்ட என் தேவன் பெரியவன், பெரியவன். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவன். உலகிலே உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவன். உலகிலே உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவன். கோட்டை, ஓரத்த கோட்டை கொள்ளை நான் நுழைந்து விட்டேன். இது எதுவும் அணுகாது, ஓ, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீர்கள். ஓ, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை உயர்த்தி, ஓ, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இனி எதுவும் இனி பாடுவார்கள். நீங்கள் வாயிலை திறந்து தேவனை ஸ்தோத்திரிங்க. ஷக்கோத்தோட கொடியாந்தர வரடவா ரவதன மரியாந்தர போகோ. இனி எதுவும் அணுகாது, எந்த வாயிலை திறந்து வாயிலை திறந்து ஜெபிங்க. வாயிலை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஓ, எதுவும் அணுகாது, என் எதிர்காலத்தை எதுவும் அணுகாது, என் வியாபாரத்தை எதுவும் அணுகாது, என் தொழிலை எதுவும் அணுகாது, என் பிள்ளைகளை எதுவும் அணுகாது, என் பிஆர் டாக்குமெண்டை எதுவும் அணுகாது, என் விசாவை எதுவும் அணுகாது, என் யூனியை எதுவும் அணுகாது, எதுவும் அணுகாது, என் சரீரத்தை எதுவும் அணுகாது. I trust in you, Lord. இனி எதுவும் Hallelujah.